யோகர் சுவாமியின் திருவடிகள் போற்றி. இன்றைய நாள் ஆயிலிய நட்சத்திரத்தில் யோகர் சுவாமியின் குரு பூஜைகள் இன்னும் 3 நிமிடங்களில் மங்கள விளக்கேற்றி நடைபெறும். திருமதி பத்மா குணதாசன் அவர்கள் இன்றைக்கு சிறப்பு பொழிவாளராக வந்திருக்கின்றார். அவர்கள் இதை விளக்கேற்றிய பின் இன்னும் ஒரு மணி நேரத்தால் அவர்கள் ஸ்பீக் இருக்குது. Right. Right. திருவாளர் பெருவானந்தமும் திருவாளர் வேல்முருகனும் தயவு செய்து இங்க வந்து நெஞ்சே நித்தலும் பிரானுடைய கோயில் புலல்பதும் அழகிட்டு விளக்குமிட்டு புகழ்ந்து பாடி கல்லாரை கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றிகின்றோம். அலை புனல் செஞ்சடையாதி என்றும் ஆரோரே அலனாமலே பிரபாதை இன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிரபாமை மீட்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மனமாமை நினைத்தும் வேண்டும். நான் மகிழ்ந்து பாடி அழகாய் ஆடும் போது உனடிந்து இருக்கின்றார். பொழுது யோக சுவாமிகள் அவருடைய நச்சிந்தனை பற்றி அவரே முதல் துறைக்கும் பாடலை அடியார் பாடுகின்றார். நச்சிந்தனையும் நல்ல முகம் கற்கால் கற்கும் நெறியுண்டோ காசினியில் விற்றோன் ஒன்றுமே இல்லால் உம்மத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே. நச்சிந்தனை தந்த யோக சுவாமிகளை அவரது ஸ்ரீடர் செல்லத்திர சுவாமிகள் தேர்ந்தெடுத்த பாடல். சச்சிதானந்தத்தை சாட்சி வரைதவே நச்சிந்தனை வேதம் நல்கிய சத்குருவே உந்தன் மலர்பாதம் ஓயாது உணர்வார்த்தம் சிந்தை வதியும் சிவம். ஓம் சத்குரு சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றியோம். அமருங்க. தயவு செய்து பிளானவேற்புரை இன்றைய நாள் இங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் மற்றும் ஜூமில் இருக்கும் அன்பு அடியார்கள் அவர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று இன்றைய தினத்தில் நமது சிறப்பு பேச்சாளராக வந்திருக்கும் நமது ஆலயத்தின் சங்கத்தின்
சபைய செயலாளர் மிக தொண்டராக கடமையாக்கி கொண்டிருக்கும் திருமதி பத்மா குணதாசன் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் இன்னும் ஒன்றைய மத்தியானத்தில் அவர்களின் சிறப்பு சொற்பொழிவு நடைபெறும். அதே போல் இன்றைய நாள் திருவாளர் ரவீந்திரதாஸ் நேற்று எனக்கு போட்ட குண்டினால் நான் இன்னும் அந்த குண்டிலிருந்து தப்பிக்க முடியவில்லை. அவர் கனடாவில் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை உடுப்பி விட்டார். தம்பி ரவீந்திரதாசும் மணிவண்ணனின் திருவாளர் மணிவண்ணன் அவர்களின் உதவியோடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் இருவரும் ஒரு யோர் சுவாமியின் ஒரு தூண்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அதே போல அன்பு தொண்டன் திருவாளர் முருகானந்தம் அவர்களும் என்னோடு இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தோளாகவும் வலக்கையாகவும் இருந்து நடத்தி வரும் எனது தங்கை திருமதி சரோஜா கனகசமிதன் அவர்களுக்கும் போன மாதம் அவர்கள் இலங்கைக்கு சென்றபடியால் வர முடியவில்லை. அவர்களுக்கும் வருவது என்று வரவேற்று இந்த நாளில் சுவாமிகளின் நற்சிந்தனையில் வாசிப்பவர்களுக்கும் அவரது அதனால் வேறு வேறு ஏற்படும் மக்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி இப்பொழுது நமது நிகழ்வை ஆரம்பிக்க திருமதி சரோஜா சபேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி என்று நாங்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கின்றது மெதுவர் சுவாமிகளுடைய திருவருள் என்றுதான் நிற்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் இங்கே கூடியிருந்து யுவர் சுவாமிகளுடைய அவருடைய நச்சிந்தனை பாடல்களை இங்கே பாடுவதன் மூலம் அவரை நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நினைவு கொண்டு கொண்டிருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் என்னுடைய முதற் பாடல் நாங்கள் விநாயகர் வணக்கத்தோடு ஆரம்பிப்போம். திருவாளர் முருகானந்தன் அவர்கள் சிவசிவ செல்வ கணபதியோமம் பக்கம் 230 என்ற பாடலை பாடுவார். அடியேன் முன்னால் பாட எளியவர்கள் திருப்பி பாடுபடுகள் முகத்திருமுகத்தையும் அடியேன் அடிக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சுவாமி இந்த படத்தோட இருந்து எல்லாத்துக்கும் நீ உடம்பன்று மனமன்று புத்தி அன்று நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடவுள். ஆனால் நீ கவனிக்க வேண்டியதும் ஒன்று உண்டு. அதாவது தர்ம நெறியில் பிசகாதே. எவ்வுயிரும் பெருமான் திருமநிலை என்று சாதனை செய். கடவுள் உள்ளும் புறம்பும் உள்ளவர். இப்படிக்கு அவனே நானே. இந்த 3 வரியையும் நாங்கள் அதுதான் எங்களுடைய ஆத்மீய சாதனத்தினுடைய அந்த இடத்தை எட்டி விட்டோம் என்றதுக்கான இந்த 3 வசனம் என்னன்னா, நீ சகாதே, கடவுள் உள்ளும் புறம்பும் உள்ளவர், எல்லா உயிர்களும் பெருமான் திருமநிலை என்று சாதனை செய்யும். இந்த 3 நிலைக்கும் நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் அதை நோக்கி முன்னோர் இருக்கிறோம் என்பதை அவரவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். நேரம் கிடைக்கப்பறின் சம்பந்தமான மேலதிக சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்துள்ளோம். இப்பொழுது 230 பக்கத்தில் உள்ள சிவசிவ செல்வ கணபதி 238 பதிப்பிலே மற்ற பதிப்புகளில் வித்தியாசமா இருக்கிறார். திருச்சிற்றம்பலம். சிவ சிவ செல்வ கணபதியோ சிவ சிவ செல்வ கணபதியோ சிவ சிவ செல்வ நாயுதன் சிவ
சிவ சிவ சைவ சிவ தொண்டன் ஓம் சிவ சிவ சைவ சிவனடியாரும் சிவ சிவ எங்கள் திருக்கருளோ சிவ சிவ செய்வ திருநாள் ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ பூதங்கள் ஓம் சிவ 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 ஐம்பொறியோ சிவ 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 ஐம்பொறியோ சிவ 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 ஐம்புலன் ஓம் சிவ 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 ஐம்புலன் ஓம் சிவ 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 தச நாடியோ சிவ 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 சத்குரு நாம் ஓம் சிவ சிவ சத்குரு சிவ சிவ சத்குரு நாம் ஓம் சிவ சிவ செல்வ கணபதியோ சிவ சிவ செல்வ கணபதியோ சிவ சிவ சத்குரு நாம் ஓம் சிவ சிவ சத்குரு ஓம் சத்குரு சுயோகம் நன்றி அவர்களே. அடுத்ததாக திருமதி விஜி கனகேந்திரன் அவர்கள் பக்கம் 1 நற்சிந்தனை என்ன எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் என்ற பாடலை திருமதி விஜி கனகேந்திரன் அவர்கள் பாடலாம். சத்தியம் படி. சுவாமியார் திருவடிகள் போகிறார். நற்சிந்தனை எங்கள் குருநாதன் என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன் நெய்யடியின் தலை வைத்தான் எங்கள் குருநாதன் என்னை பிதா குருவான எங்கள் குருநாதன் அவனி எல்லாம் ஆட வைத்தான் எங்கள் குருநாதன் என்னை நீக்கி விட்டான் எங்கள் குருநாதன் மூவருக்கும் அறியவுனாள் குருநாதன் தீமை அறியாதான் குருநாதன் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன் நீ அல்லவென்றான் எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன்
மூகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன் முனியன்றான் குருநாதன் திக்கே வித்தென்றான் எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன் கெடுத்தான் விண்ணமண்ணும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன் தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன் தேர்ந்தான் எங்கள் குருநாதன் பகாரனிலே அறிந்தான் எங்கள் குருநாதன் காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன் கங்குல் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் நோக்கென்றான் எங்கள் குருநாதன் நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன் கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன் சுகத்தை நீக்கின்றான் எங்கள் குருநாதன் இருவழியை அடைகின்றான் எங்கள் குருநாதன் எல்லாம் விளங்கும் என்றான் எங்கள் குருநாதன் கருவழியை கடவென்றான் எங்கள் குருநாதன் கட்டுப்படும் மனம் ஒன்றான் எங்கள் குருநாதன் குருவேலும் அறியாகின்றான் எங்கள் குருநாதன் ஓங்கார வழி என்றான் எங்கள் குருநாதன் இதுவென்றான் எங்கள் குருநாதன் நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன் காதமெல்லாம் எங்கள் குருநாதன் சித்தத்துள் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன் பக்குவமாய் பேணென்றான் எங்கள் குருநாதன் பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன் அக்குமணி அணி என்றான் எங்கள் குருநாதன் அஞ்செழுத்தை ஓதென்றான் எங்கள் குருநாதன் இருக்கின்றான் எங்கள் குருநாதன் நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன்
தேடும் எங்கள் குருநாதன் குருநாதன் இவன் சிவன் என்றான் எங்கள் குருநாதன் சிவனங்கள் குருநாதன் நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன் குருநாதன் இல்லவெளி தோன்றும்தான் எங்கள் குருநாதன் பாடாமல் பாடென்றான் எங்கள் குருநாதன் பக்தரினம் சேரன்றான் எங்கள் குருநாதன் வாடாமல் வழிபடன்றான் எங்கள் குருநாதன் ஐயகத்தில் வாழுன்றான் எங்கள் குருநாதன் நித்திக்கும் ஒரு மொழியால் எங்கள் குருநாதன் மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன் நித்திக்கும் ஆகி நின்றான் எங்கள் குருநாதன் நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன் குருநாதன் என்று நானும் செய்வான் எங்கள் குருநாதன் அறியவன எங்கள் குருநாதன் தத்துவாதீதான எங்கள் குருநாதன் சகல சம்பத்து தந்தான் எங்கள் குருநாதன் ஆதி அந்தம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன் குருநாதன் ஜோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன் குருநாதன் சாதி சமயம் இல்லாமல் என்றான் எங்கள் குருநாதன் குருநாதன் இழந்து மன்றான் எங்கள் குருநாதன் பாக்கியம் காண முன்னா எங்கள் குருநாதன் குருநாதன் எங்கள் குருநாதன் உச்சந்தி குப்பையிலே எங்கள் குருநாதன் உடக்கி எங்கள் குருநாதன் அச்சமுடு கோபமில்லா எங்கள் குருநாதன் எங்கள் குருநாதன் அச்சை புறவியிலே எங்கள் குருநாதன் வாங்காமல் வென்றான் எங்கள் குருநாதன் குருநாதன் வீட்டிலே எங்கள் குருநாதன் கட்டென்றான் எங்கள் குருநாதன் நாமீனம் ஒன்றுரைத்தான் எங்கள் குருநாதன் நமக்கு குறை இல்லை என்றான் எங்கள் குருநாதன் குருநாதன்
என்றான் எங்கள் குருநாதன். போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன். தாமே தாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன். சங்கற்பம் இல்லை என்றான் எங்கள் குருநாதன். எங்கள் குருநாதன். உமையெழுத்தறி என்றான் எங்கள் குருநாதன். நன்றி. யோசுவாமியல் திருவடிகள் போற்றி. நன்றி திருமதி விஜி கணேசன் அவர்கள். அடுத்ததாக தயவு செய்து எங்களுக்கு இங்கே இருந்து உங்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள். ரூம்குள்ள இருக்கிறவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று கூட தெரியவில்லை. நீங்கள் யாராவது பாட விரும்பினால் உங்களுடைய பெயரை சொல்லிவிட்டு முதல் அடியையும் பக்கத்தையும் சொல்லி பாடுமாறு அன்போட கேட்டுக்கொள்றோம். நீங்கள் முதலில் யார் பாட போகிறீர்கள் என்பதை தயவு செய்து சொல்லலாம். பாடி முடிச்சதா உள்ளவர் நான் போட்டிருக்கேன் தரோ 159. ஓகே, எல்லாமே நீங்கள் என்ன பாட போறீங்க? எல்லாம் நீங்க 105ஆம் வகுப்புல 163ஆம் பக்கம். ராணி எல்லாமே பாடி முடித்த பாடு நீங்கள் அடுத்ததாக அந்த பாடலை பாடுங்க. எல்லாமே நீங்கள் உங்களோட பக்கத்தை சொல்லி பாட்டை சொல்லி பாடுங்க. யோசுவாமி திருவடிகள் போற்றி 5ஆம் பதிப்பில் 163ஆம் பக்கம். எல்லாம் நீயே, அப்பனும் அம்மையும் நீயே, சகோதரர் நீயே, மனைவியும் நீயே, ஓதரும் மைந்தரும் நீயே, செப்பில் அரசரும் நீயே, தேவாதி தேவரும் நீயே, இப்புவியில் எல்லாம் நீயே, என்னை ஆண்டதும் நீயே, ஆறு வைத்ததும் நீயே, அம்பிகை பாகனும் நீயே, கூறும் வேதமும் நீயே, குற்றங்குணமெல்லாம் நீயே, நிருபூசனே நீயே, நெற்றிமேற் கண்ணனும் நீயே, பெருபற்றவன் நீயே, பின்னனை ஆண்டதும் நீயே, இந்திரநாதியோர் நீயே, இடி கணங்களும் நீயே, சந்திரன் சூரியன் நீயே, தாழ்வாய் நின்றதும் நீயே, மந்திர தந்திரம் நீயே, மறுமையும் இன்மையும் நீயே, சுந்தரமாவதும் நீயே, துணையாயிருப்பதும் நீயே, இல்லாதவன் நீயே, எந்தை பெருமானன் நீயே, மாறில்லாதவன் நீயே, மனத்தில் இருப்பதும் நீயே, கூறில்லாதவன் நீயே, கொள்கைகள் எல்லாம் நீயே, தெரிவதும் நீயே, சித்தமாவதும் நீயே, உண்மையும் இன்மையும் நீயே, ஊனும் உயிர்களும் நீயே, அம்மையின் சேமையும் நீயே, அன்பாயிருப்பதும் நீயே, பண்ணுமிசையும் நீயே, பாட்டில் பொழிவதும் நீயே, எண்ணும் அழுத்தும் நீயே, என் துணையாவதும் நீயே. பக்கம் 146. யோசுவா திருவடிகள் போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அடுத்ததாக திருமதி ராணி, நீங்கள் பக்கத்தை சொல்லி பாட்டின பெயரையும் சொல்லிவிட்டு பாடுங்கள். யோகசாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி 159வது பக்கம். திருவாசல் கண்டு சிறந்திருந்தேனே.
இருவாசல் தாளிட்டு இன்பம் தந்த குருவாசகத்தை குறிப்பாய்க் கொண்டு கருவாசல் காட்டும் கட்டெல்லாம் வெட்டி திருவாசல் கண்டு சிறந்திருந்தேனே. காலனை கோலிக் கருத்தினில் ஈசனை மேலனை வீட்டில் வெளியாய்க் கண்டேன். மாலனையாத மாட்சியைப் பெற்றேன். காலனை உதைத்த காரணம் இதுவே. மூல நிலத்தின் மூட்டிய வங்கியால் மேல நிலத்தின் வெண்ணை உருகிற்று. மூலமரத்தின் முதன்மை கெட்டது. சீலமனைத்தும் தெரிந்து கொண்டேனே. பொன்போல் மேனீர் புரிவுன் சடையீர் என்போல் எவரும் எளியர் இலரே. துன்பே கவலை தொடரா வண்ணம் அன்பே வந்திங்கு எனையாழ்வாயே. எல்லாம் சிவன் செயல். சூரியன் வருவது யாராலே, தூமதி தவழ்வது யாராலே, விண்மீன் மிளிர்வது யாராலே, வெயில் எரிப்பது யாராலே, கண்ணினை காண்பது யாராலே, காற்று மடிப்பது யாராலே, தண்ணீர் பெருகுதல் யாராலே, தக்கோர் புகழ்வது யாராலே, பூமி சுழல்வது யாராலே, பூக்கள் மலர்வது யாராலே, கால்கள் அணப்பது யாராலே, கைகள் எடுப்பதும் யாராலே, எண்ணிப்பார் நீ அறிவாயே. எல்லாம் சிவன் செயல் குறியாயே. சொல்லு சுதந்திரம் வருவாயே. சுவாமி வாக்கிடு தெரிவாயே. ஜோகர் சுவாமிகள் திருவடி போற்றி போற்றி சரணம். நன்றி சாமி. அடுத்ததாக வேறு யாராவது ரவி வேறு காந்திமதி நீங்க உங்களோட பக்கத்தை சொல்லி நீங்க பாடலாம். ஓகே, நன்றி. ஜோ சாமியால் திருவடிகள் வாழ்க. பழைய எடிஷன் 43ஆம் பக்கம். சும்மா இருக்கும் சுகமறிய வேண்டும். திருநீறும் 5 எழுத்தும் வேண்டும். வேல் வேல் சிவனே சிவனென்று தெரிந்து கொள்ள வேண்டும். வேல் வேல் ஒருவரவே சபிக்க வேண்டும். வேல் வேல் ஒருவருக்கும் பொல்லாங்கு செய்யாமை வேண்டும். வேல் வேல் கருவூரில் வாராமை வேண்டும். வேல் வேல் கண்கவரும் மின்னாரை எண்ணாமை வேண்டும். வேல் வேல் ஒரு பாதம் மறவாமை வேண்டும். வேல் வேல் குறை ஒன்றும் இன்றி நாம் வாழ வேண்டும். வேல் வேல் கொல்லாமை கள்ளாமை வேண்டும். வேல் வேல் கோபம் பொறாமை கொள்ளாமை வேண்டும். வேல் வேல் எல்லாருக்கும் அன்பு செய்ய வேண்டும். வேல் வேல் எனது யான் என்பதை விட்டுவிட வேண்டும். வேல் வேல் நல்லோர் இணக்கமே வேண்டும். வேல் வேல் நடுநிலைமை மாறாது இருக்க வேண்டும். வேல் வேல் சொல் போலே சொல்லுறுதி வேண்டும். வேல் வேல் சும்மா இருக்கும் சுகமறிய வேண்டும். வேல் வேல் திருநீறும் 5 எழுத்தும் வேண்டும். வேல் வேல் சிவனே சிவனென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோ சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றி திருமதி காந்தி சூரியகுமார் அவர்களே. அடுத்ததாக திருமதி வேற யாராவது இருக்கிறார்களா? ரவி இருக்கா, பார்த்து இருக்கா, சொல்றீங்களா? திருக்குமார் ஐயா படிக்க போறார். அடுத்ததாக நான் படிக்கிறேன், அவர் படிச்சாப்புறேன். திருக்குமார் பரிசுல இருந்து 20ஆம் பக்கத்துல குருபதத்தை கும்பிடுவோம். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காலை எழுந்திருந்து கைகால் முகங்கழுவி கோல மலரெடுத்து கிளியே குருபதத்தை கும்பிடுவோம். கோபக்கரோத
மோகமாகிய கூடாத கூட்டங்கள் கூடாதே, நாடாதே என்றும் தேடாதே. கூடாத கூட்டங்கள் கூடாதே என்றும் தேடாதே. நமது வழி நாமது வழி, நமது வழி நாமது வழி. பொறி வழியே போயலையும் பொல்லாமனத்தை வென்றால் அறிவறியாமையெல்லாம் கிளியே அப்பொழுதே மாய்ந்து விடும். அஞ்சாதே நீ கெஞ்சாதே, அங்குமிங்கும் ஓடாதே. எங்கும் நாமேடி, எங்கும் நாமேடி, எல்லாம் நாமேடி, எல்லாம் நாமேடி. தன்னை அறிந்து விட்டால் தானந்தவம் அதுவே, தனக்கு உவமை இல்லை அடிகிளியே. தாளிரண்டும் பூட்டிவிடு, தங்கமே நீ இங்கே வா. எங்கும் அவன் சங்கையிலே தானதாம் 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 தானதாம். காலை எழுந்திருந்து கைகால் முகங்கள் விக்கோலமாக எடுத்து கிளியே. யுவர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருக்குமாரி அவர்களே. அடுத்ததாக பேரிமனாகி படிப்பா. 311 பக்கம். ஆசான் கூசான் பேசான். ஆசான் கூசான் பேசான் 311 பக்கம். ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பான் ஆசான், அவன் உன்மத்தன் போற்றிடுவான் கூசான். வருவாரை போவாரே ஆசான், வாயில் வையாமல் வைத்துவிட கூசான். உண்மை முழுதும் என்பான் ஆசான், அவன் உறங்காமல் உறங்குவான் பேசான். நன்மை தீமை அறியாதான் ஆசான், அவன் நாம் அறியோம் என்று சொல்ல கூசான். அப்படியே உள்ளதென்பான் ஆசான், சொல்லி யார் அறிவார் என்று நகை செய்வான். முப்போதும் தேரடியில் இருப்பான் ஆசான், முகமலர்ந்து தன்னிலே சிரிப்பான். விற்றூர் ஒன்றறியாதான் ஆசான், என்றும் விசரணை போற்றிடுவான் கூசான். கற்றோரும் அறியாத சீரான், அவனை கைதொழுது நின்றாலும் பாரான். இன்னான் இவனென்றொரு எவரும் அறியர், இவனை ஏற்றி தொழுதவரை குறியான். பன்னாட்பழக்கத்தினால் சில பேர் இவனை பாரிற்குருவாக கொண்டார். ஒரு பொல்லாப்பும் இல்லை என்பான் ஆசான், அவன் உன்மத்தன் போற்றிடுவான் கூசான். சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி பேர்மனாகி அவர்களே. அடுத்ததாக திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்கள் வந்து பக்கத்தை சொல்லிட்டு பாடுங்க. யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. 219 பக்கம். ஆசானை கண்டு நடந்தவர் நல்லோரே, பேசாதனவெல்லாம் பேசினான் பூசாமல் நின்றே நீ யாரடா என்றே அதட்டினான். அன்றே யான் பெற்றேன் அருளொளிக்குள்ளே புகுந்து சென்றேன் யான், அங்கே இருள் சூழ்ந்திருப்பதை கண்டேன். பொருளறியேன் ஒரு பொல்லாப்பும் இல்லை என ஓதினான். கேட்டு நின்றேன் மர்மந்தேராது மலைத்து நின்ற என்னை மனமகிழ நோக்கி அழைத்துகின்ற மாயை தலைத்தளத்தில் கைகாட்டி சொல்லுற்றான் கந்தன். திருமுன்றில் மெய்மறந்து நின்றேன் வியந்து நின்ற எனக்கு வேதாந்த உண்மை
பயந்தீரும் மன்னமவன் பண்பாய் நயன்றுகள் அப்படியே உள்ளது நாடறிவார் என்றானால் ஒப்பில்லா மாதவத்தோனுற்று உற்றாரும் போனார் உடன் பிறந்தார் போனார் பெற்றாரும் போனார்கள் பேருலகில் மற்றாரும் தகப்பார் இல்லா தலைவன் திருவருளால் என்னார் வைணப்பர் என்றிருந்தேன் ஆசானை கண்டேன் அறிந்தவர் வாழ் நல்லோரில் பேசாதனவெல்லாம் பேசினான். நன்றி திருமதி அவர்களே. அடுத்ததாக திரு வேல்முருகன் அவர்கள் வந்து தயவு செய்து உங்களுடைய பக்கத்தை சொல்லி அதை கொடுத்திருக்கார். பக்கம் 159 159 159 எல்லாம் சொச்செயல் சூரியன் வெல்வது யாராலே பூமதி தவழ்வது யாராலே மீன் விடுவது யாராலே வெயிலரிப்பது யாராலே கண்ணினை காண்பது யாராலே காற்று மடிப்பது யாராலே தண்ணீர் பெருகுதல் யாராலே தக்கோர் புகழ்வது யாராலே பூமி சுழல்வது யாராலே பூக்கள் மலர்வது யாராலே கால்கள் அடைப்பது யாராலே கைகள் எடுப்பது யாராலே எண்ணிப்பார் நீ அறிவாயே எல்லாம் சிவன் செயல் புரியாயே சொல்லு சுதந்திரம் வருவாயே சுமாமி வாக்கீரு தெரிவாயே யோசாமி திருவிழா போட்டி போட்டி. நன்றி வேல்முருகன் அவர்களே. அடுத்ததாக தயவு செய்து நீங்கள் யாராவது இதுக்குள்ள இருந்தால் உங்களுடைய பெயரை சொல்லி பாடுங்கள். எங்களுக்கு பார்க்க முடியவில்லை. ரவீந்திரதாஸ், ரவி, யாராவது ஜூம் உள்ளவர்கள் பாட விரும்பினால் தயவு செய்து வந்து உங்கள் பெயரையும் சொல்லி அந்த பக்கத்தையும் சொல்லி என்ன பாட்டு பாட போறீங்களான்னு சொல்லி பாடுங்க தயவு செய்து. நான் நினைக்கிறேன் சர்வக்கா யாரும் இல்ல, 11 பேர். ஒருத்தரும் இல்ல இதுக்குள்ள. ஓகே, நன்றி. சரிதான். இதிலே நான் இறுதியாக நான் சிவசுவாமியுடைய ஒரு பாடலை பாடி அடுத்த கட்டத்துக்கு போவோம். மன்னிக்க வேண்டும் சரவண்டி, சந்திரமலை ரெண்டு ஏதோ சொல்லி கேக்குது, என்னன்னு தெரியல. சந்திரமலை இருக்கிறாவா இன்னும் தெரியல பேரு, எனக்கு தெரியல பேரு. அப்படி ஒன்றும் வேற இல்ல, தயவு செய்து. இளஞ்சவா என் மனமே, பக்கம் 348. கும்பிடுவனம் மனத்தை கோயிலா கொண்டருளும் பெருமான் திருவடியை இறைஞ்சவா என் மனமே, எல்லாமாய் அல்லையுமாய் இருக்கும் திருவடியை சொல்லாமல் சொல்லி துதிக்கவா என் மனமே, எங்கே நீ அங்கே நான் என்ற திருமொழியை இங்கே நான் கண்டேத்த இயைந்து வா என் மனமே, ஒன்றாய் இரண்டாய் ஒரு மூன்றாய் நின்றவனை நன்றாய் தொழுது நெஞ்ச நயந்து வா என் மனமே, பற்றால் பற்றும் பரமகுரு வருளை மற்ற பற்றி வணங்கவா என் மனமே, மனவாதம் கடந்த மாதா கருணையனை தினமும் பணிந்தேத்த சீக்கிரம் வா என் மனமே, காதலிக்கும் மெய்யடியார்
கருத்தாயிருக்கும் நாதனை நான் கண்டு தொழ நடந்து வாயன் மனமே அந்த பண்டமெல்லாம் அடக்கி ஒரு வடிவாய் நின்றவனை காண நீ வாராயன் மனமே நீயே நான் அன்று நேராய் சொன்னவனை பேயன் வணங்கவென்பின் வாராயோ என் மனமே முழுதும் உண்மை என்ற முனிவன் திருவடியை தொழுது வணங்க துருக்காய் வாயன் மனமே பத்தும் படிப்போர்கள் கேட்போர்கள் பாரின் மிசை உத்தமராய் வாழ்வார் உறுதியிலே என் மனமே கும்பிடுவானம் மனத்தை கோயிலா கொண்ட உளம் மனமே. அடுத்ததாக வேப்பூர் அவர்கள் ஒரு பாடல் பாட இருக்கிறார். 346 பக்கம் 346 நண்பர் அன்பர் பக்கம் 346 சிவ 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 அன்பர் அன்பது சிவ 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 அன்பது சிவ 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 ஆசை அற்றது சிவ 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 ஆசை அற்றது சிவ 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 இன்பமயது சிவ 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 ஈசன் உயிர்தோறும் சிவ 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 ஈசன் உயிர்தோறும் சிவ 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 முன்பின் அற்றது சிவ 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 முன்பின் அற்றது சிவ 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 மூண முதலது சிவ 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 மூண முதலது சிவ 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 தன்மையற்றது சிவ 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 சர்வ வல்லவம் சிவ 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 சர்வ வல்லவம் சிவ 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 பொன்னீரச்சல் சிவ 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 பொன்னீரச்சல் சிவ 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 போக்கில்லாதது சிவ 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 போக்கில்லாதது சிவ 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 என்னிடத்தல் சிவ 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 என்னிடத்தல் சிவ 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 எங்கும் உள்ளது சிவ 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 எங்கும் உள்ளது சிவ ரவி என்ன சத்தம் வர இல்ல? அங்க இன்டர்நெட் கொஞ்சம் வீக்கா இருக்கா வேண்ட. ஃப்ரீஸ் பண்ணிட்டது. திருப்பி சைன் பண்ணுவோம். அவர்கள் யோகா மண்டபத்துல இந்த யோக சுவாமி வைத்து இந்த குரு பூசையை நடத்துவதால் அங்க கொஞ்சம் இன்டர்நெட் கோளாறு இருப்பதால் இன்டர்நெட் தடைகள் ஏற்படலாம். அதனாலதான் இன்றைக்கு சவுண்டும் அங்க படிக்கிற வேண்டிய இதுகள் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது.
தாமதத்துக்கு வருந்துகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தால் சைன் பண்ணி வருவினம் என்று எதிர்பார்க்கின்றேன். பழமையாக செய்யும் இடத்தில் இன்று ஸ்ரீ குரு பூசை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறதால அந்த இடம் இன்று அபி ஒரு சின்ன பாட்டு பாடலாமாப்பா? அங்க நேரடியா இன்டர்நெட் பிரச்சனைன்னு சொல்றாரு பாருங்க. சரி. நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நாங்க இங்க பாடிக்கொண்டிருப்போம். ஒவ்வொருத்தரா உங்களுக்கு பாடுறதுக்கு ஏதாவது பாடல்கள் இருந்தா பாடுங்கோ. அவை இணைஞ்ச பிறகு நாங்கள் அவையோட தொடர்ந்து இணையத்துல கொண்டு வருவோம். ஓகே, நீங்க அப்ப படிக்க விரும்பினாக்கள் ஒவ்வொருத்தரும் தங்களோட பெயர்களையும் சொல்லி என்ன பக்கம் என்றதையும் சொல்லி ஒருத்தரம் பாடிக்கொள்வாங்க. அது நல்ல அதான் வீணா இருக்காம 97வது பக்கம் பழைய பதிப்பு. வீடியோ ஆன் பண்ணுங்க காந்திமதி. ஓகே, 97வது பக்கம் பழைய பதிப்பு. நல்ல மருந்தொரு நல்ல மருந்தொரு குரு மருந்தை நான் நல்லூரிற் கண்டேனே. நல்ல மருந்தொரு குரு மருந்தை நான் நல்லூரிற் கண்டேனே. எல்லையில்லா பிணி தீர்க்கும் மருந்து, எல்லையில்லா பிணி தீர்க்கும் மருந்து, இம்மை மறுமைக்கு ஏற்ற மருந்து, இம்மை மறுமைக்கு ஏற்ற மருந்து, இல்லையெனாது கொடுக்கும் மருந்து, இல்லையெனாது கொடுக்கும் மருந்து, ஏழை அடியார்க்கு இறங்கும் மருந்து, ஏழை அடியார்க்கு இறங்கும் மருந்து, நல்ல மருந்தொரு குரு மருந்தை நான் நல்லூரிற் கண்டேனே. வல்லவன் செல்லப்பன் தந்த மருந்து, வல்லவன் செல்லப்பன் தந்த மருந்து, வாழ்த்தும் கணபதிக்கு வந்த மருந்து, வாழ்த்தும் கணபதிக்கு வந்த மருந்து, புல்லர்கள் கண்டும் புசியா மருந்து, புல்லர்கள் கண்டும் புசியா மருந்து, புண்ணியர் யோகர் புசிக்கும் மருந்து, புண்ணியர் யோகர் புசிக்கும் மருந்து, நல்ல மருந்தொரு குரு மருந்தை நான் நல்லூரிற் கண்டேனே. சரி, அவர்கள் இணையத்துக்கு வந்து விட்டார்கள். நாங்கள் தொடர்ந்து அவர்களுடன் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. நீங்கள் சின்ன பாட்டு, ஒரு நல்லூரா அந்த பாட்டு. அம்மா நில்லுங்க அம்மா, இன்னும் பேச துவங்கல. இப்ப என்ன சொல்லினோம் என்று சரி சொல்லுங்க. Anybody there?
அங்க படிக்கிறதுக்கு 2 பேர் வேணுமென்ற படிக்கிறதுக்கு விரும்பினேன். அந்த 2வது தரமா அது One அதுக்கு second, நேரம் let Sarva complete this one, then they can continue. இல்ல நாங்கள் ஏண்டா உங்களை பிரேக் பண்ணினதாலதான் நாங்கள் அதை விடவழி இல்லாம படிச்சு கொண்டு போவோம். Let them do that. ஓகே அப்ப சரி அவன் நீங்க பேரை சொல்லி போட்டு பக்கத்தை ஆமா சொல்லி போட்டு சாப்பிட்டு ப்ளீஸ். சரி ஓகே அருளாக்கியமா தொடர்ந்து படிக்கலாம் நீங்க. வணக்கம். ஜோர்சுவாமி திருவடிகள் வாழ்க. 5ஆம் வகுப்பு 90ஆம் பக்கம் வேலனை கொண்டாடுவோம். இன்றைய செவ்வாய்க்கிழமை அவர் நல்லூர் அடியில இருந்தபடியால அவர் வேலன் பாட்டப்பா. வேலனை கொண்டாடுவோம் வேறு தெய்வம் நாடுடோம். வேலனை கொண்டாடுவோம் காலனை காலால் உதைத்தோன் பாலனுக்கே நாம் அடையோம். காலனை காலால் உதைத்தோன் பாலனுக்கே நாம் அடியோம். வேலனை கொண்டாடுவோம் வேறு தெய்வம் நாடுடோம். கோலாகல மகிழினரும் கோலாகல மகிழிலரும் குழந்தை வேலன் பாலர் நாங்களே. கோலாகல மகிழிலரும் குழந்தை வேலன் பாலர் நாங்களே. வேலனை கொண்டாடுவோம் வேறு தெய்வம் நாடுடோம். வேலனை கொண்டாடுவோம் ஞாலமெல்லாம் ஞாலமுள்ள நாளும் யோகநாதன் சொன்னது சொல்லை கொண்டு காலையிலும் மாலையிலும் கடலடியே போற்றிடுவோம். வேலனை கொண்டாடுவோம் வேறு தெய்வம் நாடுடோம். வேலனை கொண்டாடுவோம் மரகத மயில் மேல் வரு முருகா. அரகர சிவதேவ அருள் முருகா. சரவண பவனே சண்முகனே வரந்தரவாவா என் முன்னே. அரவணி தானமன்பாலா பரவ வரமருள் பரமதயாள. மரகத மயில் மேல் வரு முருகா. யோசுவாமி திருவடிகள் வாழ்க. நன்றி. செட்டிங் சரியா போயிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் முடிவா பார்க்கக்கூடியதா இருக்கும். இங்க உள்ளது எல்லாம் செட்டிங் மணிவண்ணன் வடிவா செய்திருக்கிறார். நீங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துங்க. என்னென்றால் நேரம் கொஞ்சம் பார்த்து கொண்டு செய்யுங்க. நன்றி. அடுத்ததாக உடனடி பகுதியில் முதலாவது திருவாளர் பரமேஸ்வரன் அவர்கள் உடனடி பகுதியில் வாசிப்பார்கள். புறமாக பேசினால் நன்றாக இருக்கும். தெய்வத்தை நம்பு நம்பு உலகில் நீராக அழுந்த உலகிலே இருக்கும்போது இருக்கும்போது நடக்கும்போது நினை நடந்து ஆணிலை கடந்து கடவுளை கும்பிடுதலில் வாழ்ந்து இலக்காக வைத்துக்கொள். இவன் எதை விழிக்காமல் கடவுளை உன் உள்ளத்தில் வைத்து வளர்த்தாள். எல்லாம் அருந்திய செய்தார்.
எல்லாம் அடுத்ததாக திருமதி சந்திரமுகி இளைஞர் பகுதியில் ஒழுக்கம் நன்றி பக்கம் 356. ஒழுக்கம் உயிரினும் சிறந்தது. ஒழுக்கமுடைய எல்லாம் உடைய ஒழுக்கங்களாக கொல்லாமை, கல்லாமை, பிறகு குடியாமை, பிறகு கவராமை, தாழ்மை, பொய்யுரையாமை, பொய்யனமை. கருமத்தை செய்யும் பொழுது ஊக்கத்தோடும் சிறப்பியோடும் மன மகிழ்ச்சியோடும் செய்து பழகுதல் வேண்டும். அப்படி செய்து பழகி வந்தால் மன உறுதி உண்டாகும். அதாவது மனம் சித்தத்தை பொருந்தலிய ஆத்மா சக்தி அறியது. நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலேயே உண்டாகும். இவர் பகைவர், இவர் உறவினர் என்ற காணுகாடு சித்தத்தை புகுந்து கவலையை உண்டாக்கும். எல்லாம் என்னிடத்தே உண்டாக்குகின்றன, எல்லாம் என்னிடத்தே நிலைத்திருக்கின்றன, எல்லாம் என்னிடத்தே பொருந்துகின்றன என்ற தூய்மையான எண்ணமுடையவராய் இருத்தல் வேண்டும். மேலும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என்னிடத்திலே எல்லோரும் அன்பாய் இருக்கின்றார், நானும் எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்கின்றேன் என்று அடிக்கடி நினைத்து சாதிக்க வேண்டும். இப்படியே இடைவிடாமல் பழகி வந்தால் எல்லாம் அறியும் ஆற்றலும் எல்லாம் செய்யும் வல்லமையும் எளிதில் கைகள். ஓம் சத் சத் ஓம். நன்றி. நன்றி திருமதி சந்திரமுகி. அடுத்ததாக அதை தொடர்ந்து நம்முடைய மோப்பு பாடல் ஒன்று நாங்கள் நோட்டீஸ்ல நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த பாடல்கள் பற்றியும் தொடர்ந்து பேசலாம். இந்த மோப்பு பாடல்கள் அதாவது ஒரு தமிழக சொல்லணும் அதிலே மோப்பு பாடலை என்னுடைய சுவாமியுடைய லட்சியத்தை சொல்லப்போது அதற்கு முன்னோடியாக திருமதி சந்திரன் இப்பொழுது வாசித்த அது ஒரு தொடர்பாக இருக்கிறது. என்னவென்றால் இந்த கர்மத்தை செய்யப்படும் ஊக்கத்தோடும் மனத்தோடும் ஊக்கத்தோடும் சிரத்தையோடும் மன மகிழ்ச்சியோடும் செய்ய வேண்டும். அப்படி செய்வது சித்தம் உள்ளது. ஆனால் எந்த விஷயத்தை செய்யும் சித்தம் உள்ளதுதான் இப்பொழுது இந்த பாடலில் உள்ள இந்த ஆகவே நாங்கள் இந்த சின்ன விஷயமும் பெரிய விஷயம் அது ஊக்கமா செய்கிறோம், அக்கறையோடு செய்யணும், ஊக்கத்தோடு சிறப்போடு நாங்கள் அதை எப்படி வித்தியாசப்படுத்த செய்யவில்லை. அதை இன்னொரு முறை சரியான அர்த்தத்தை கண்டுபிடித்து சொல்வது நீங்கள் ஊக்கமாக செய்ய வேண்டும், சிறத்தியோடு செய்ய வேண்டும், அப்போது மன மகிழ்ச்சியோடு செய்யணும். இந்த மூன்று நிலையிலே நான் எந்த விஷயத்தை செய்தாலும் எங்களுக்கு சித்தம் வரும். மனம் ஒன்றிய நினைக்கும் என்று சொல்லிக்கொண்டு பாடலுக்கு அடிக்கடி அடியே ஒரு விஷயம் சொல்லுவது இந்த கடவுளால் முடியாத விடயம் என்ன, கடவுளால் என்ன திருமதி பத்மாவுடைய உதயத்தினுடைய அதிகம் அதை விஷயமா சொல்ல மாட்டேன். கடவுளால் முடியாதவர்களும் உண்மையாக தெரிய முடியாது. நம்முடைய நட்சத்திர பக்கத்திலே வந்து இருக்கிறது. நாங்கள் நம்முடைய பின்வைக்கலாம் நினைக்கலாம், ஆனால் கடவுளை நிலை செய்யவில்லை. இதை இமைப்பொழுதும் என்னென்றும் நீங்காதான் காரணம். இது ரெண்டும் கடவுள் சாதாரண மக்களால் ஒன்றுதான் முடியாது. அதுதான் இந்த பாடலில் புரிகிறது.
கடவுளால் முடியாது, கடவுளால் உங்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் எங்களால் முடியாதது அதுதான் இங்கே உள்ள செய்தி. எங்களால் முடியாது மனதை அடக்கி இருக்க முடியாது. தாய்மான சொல்லுவார். அதனால புரியுதவா? ஆனால் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறம்புகள் தெரிந்துதான். அவர் மனதை அடக்கி சும்மா இருக்கும் முக்கியம். சிந்தையை அடக்கி சும்மா இருக்கும் திறம்புகள். அப்ப சோர்ந்த படம் சொல்லுங்க. இந்த எத்தனை பேர் ஓட்டிக்கிறோம் படிக்க தயவு படிக்கணும். நீங்கள் நல்ல சிந்தனை பண்ணப்பட்டால் அவர்களையும் செயல்படுத்தி நீங்களும் வந்து கட்டுரை சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது, எங்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றவர்கள் பயிர் என்ன சொல்ற, கொஞ்சம் கொஞ்சமாய் மனத்தை அடக்கு. மனதை இருந்தாலும் அடக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாய்க்கு அடக்கலாம். உலகப்பிரகார ஆசைகள் கடமைகள் கடமையோடு அவசியம் என்பது சிலவர்களை பிடிச்சு பார்க்க முடியாது. அப்ப அதுகள் இருக்கும் வரைக்கும் மனதை அடக்குவது கஷ்டமா இருக்கு. பேராசை அதை எந்த ஆத்மீயவாதி ஒத்துக்கொள்ளது, ஆசைகள் ஒத்துக்கொள்ளப்படும். ஆகவே ஆசைகள் எவ்வளவுக்கு உலகத்தை குறைப்பதோ அந்த அளவுக்கு எங்களுடைய மனதை நாங்கள் அடக்கலாம். ஆனால் அது ஒரு இரண்டாவது வழி. குருநாவின் திருவள்ளியை கும்பிட்டுமே கொடுக்கும். இந்த மனதை நாங்கள் அனைத்து சொல்லிக் கொண்டும் இருக்காமல் எங்களுடைய பிரார்த்தனை இறைவன் சொல்லி எங்களுடைய நான் என்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையா இருக்கும். ஆனால் என்னால் முடியும் என்கின்ற அந்த தன் உழைப்பு இருக்கக்கூடாது, கவனம் இருக்கக்கூடாது. கடவுளை இந்த மனதை அடக்கி எனக்கு என்னுடைய அன்பை கொண்டது. அதான் சொல்ற குருநாவின் திருவள்ளியை கும்பிட்டுமே தொடக்கு அருமையான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு நாங்கள் பொழுது அவரு அவங்களுடைய குடும்ப நிகழ்வுகள் சோதனை கொண்டு நம்ம எக்ஸாம் போட்டா சொல்லி தேர்தல் பார்த்து எல்லாம் மாசம் பார்த்து அதாவது இறைவனை கும்பிட்டுதான் இறைவன் செய்யணும். மனதை அடக்கும் முயற்சியை நிறைவேற்றிதான் செய்யணும். அடுத்த சொல்லுங்க, கோபம் பொறாமை தள்ளு. அது உங்களிடம் இருக்கு இந்த விஷயம். தள்ளு. அது மாதிரி இந்த கோபம் பொறாமை என்பது நாங்கள் விரும்பிய விரும்பாமோ எங்களிடம் அது வந்து சேர்ந்து கொள்ளும். ஆனால் எழுத்தால் இன்னாட்சியும் வரும். இந்த அழுக்காளர் பொறாமை அவா என்பது பேராசை. ஆசை தப்பு, நியாயமான ஆசைகள் சரி, இல்லாதவர்களுக்கு நியாயமான ஆசைகள் இருக்கு. ஆகவே ஆசை ஒரு தர்ம வழிபட்ட ஆசைகள் இருக்கிறார். குடும்பத்திலேயே பேராசை இருக்கிறார். ஆனால் அடித்தால் வெகுளி என்பதுதான் இந்த பொறாமை. மன்னிக்க கோபம். அழுக்காறு என்பது பொறாமை, வெகுளி என்பது கோபம். இன்னாட்சி இந்த கோபம் நிறைந்தவர்கள் இன்னாட்சி மகன் அடித்து கோபம் இருந்தால் இன்னாட்சி கோபம் வராது பார்ப்போம். அதுவரை நாங்கள் குறைபாடுடையவர்கள். என்னை வாக்கு தள்ளு. அடுத்தவரை என்ன சொல்லுகிறார்? அது உலகத்துக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? கொலை களவு எள்ளு. யார் கொலை செய்தாலும் யார் களவு செய்தாலும் அதை எள்ளி நகையாளர்கள் சொல்றாங்க. அது நல்ல காரணம் கேட்பது அவர்களோட காரணங்களில் இல்லை. அதன் ஒருவருடைய அப்படியான குணங்கள், அதாவது கொலை களவு. கொலை என்கின்ற உயிர்கொலை, சில உடன்கொலை கொள்கிற விஷயங்கள் நடக்கும். அது கொலை களவு களவர் எள்ளு. யார் செய்வது? இங்கே யார் செய்வது? இல்லை, குறிப்பாக இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதி, குறிப்பாக தமிழ் அரசியல்வாதி நிறைய செய்கிறார்கள். அது கொலை களம் அப்படியே உணர்வை கொண்டுதல். எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வைத்த நம்பிக்கைகளை மாறாக கொலை களம் எள்ளு. இப்படி பலரும் கல்வியில் என்ன செய்வாங்க என்று சொல்லி இறுதி வேலை சொல்லுவேன். அது இந்த முக்கியம் என்ன? கூலி பாடி பாடு. நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் எல்லாரும் கூலி பாடுகிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த நற்சிந்தனை கூட்டு பிரார்த்தனை செய்யும். அந்த உச்சம் என்ன? ஆடுகள். அது பரவசம் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இப்ப அந்த கட்டிதோட சொல்லி
அவன் ஆடுவதை நான் அனுபவம் பார்க்கிறேன். அது அந்த தன்னையும் ஒரு பரவச நிலையிலே ஆடுது இல்லாமல் ஆடப்படுவது. ஆனால் தன்னை மறந்த நிலையில் நாம் நண்பர்களெல்லாம் தேர்திருவிழாவுக்கு பின்னால் அங்கே அந்த மாதிரியான அந்த பரவச நிலையிலே அவர்கள் ஆடுவதை கொண்டது. ஆகவே எப்படி அவரும் ஓடிப்பாடி ஆடு சிவனடியாகவும் இப்ப நாங்கள் இங்கே சிவனடியார்கள் அதாவது இந்த இடத்துல விஜயகாந்தோ அப்படி அவங்களுடைய பேர் அது இப்போது நாங்கள் சிவனடியார். ஏன் சிவனடியார்? சுவாமி யோகானந்த தன்னுடைய சிவயோகானந்த சூடிக்கொண்டார்கள். தன்னுடைய காலம் எப்படி கொண்டாடுறது சிவன் என்ற வார்த்தையை சொன்னார். அதனுடைய தான் அந்த வேறுமுறை அடைந்து கொள்வதே அந்த சிவசிவ பாடலை பாடணும். ஆகவே தென்னாவுடைய சிவனை நோக்கி இந்நாட்டிற்கு உழைவோம். உலகத்தின் உலகங்களை தென்னாட்டிலே சிவனாக இருக்கிறார். அவரை நாங்கள் யாரையும் நாங்கள் எல்லாரும் நாட்டிலே சிவன் வாழ்ந்த என்ற நிலையிலே நாங்கள் எல்லோரும் சகல ஆத்மாவும் தனி மனிதர்கள் எல்லோரும் சிவன் என்றார்கள் என்கின்ற அந்த அந்த உச்சபட்சமான அந்த சமரச கண்ணாட்சியை நாங்கள் ஈயவான் அவைகளுக்கு இந்த தியானம் சும்மா இருக்கும் பயன்பெறும். அந்த சும்மா இருக்க நான் தயவு சொல்வது குறைந்தது 20 நிமிடங்கள் எங்களுடைய காணி மாநில சுவாமி அதை செய்ய பயிற்சிக்க வேண்டும். இங்கே எங்களுக்கு மட்டுப்பட்ட 2 நிமிடம் நாம் அதை செய்வோம் என்று கூறுவோம். இவ்வளவு நேரம் அதை கதைத்தது தகவல்கள் அதை எங்களுடைய அறிஞர்கள் இப்பொழுது செய்வதெல்லாம் சுவாமி எங்களுக்கு காட்டுகிறது. தியானம் செய்து படித்தது சும்மா சும்மா இருக்கும் சுவாமியே போயிடும். மௌனமாக இருந்து பலதிலும் போயிடும். அடுத்தது இன்னும் ஒரு செய்தி அங்கே சந்திராவது அதை நாங்கள் சாதிக்க வேண்டும். என்னவென்றால் எல்லோரும் என் மீது அன்பாக இருக்கிறார்கள், நான் எல்லோரும் அன்பாக இருக்கிறேன் என்பதை அடிக்கடி இணைந்து சார்ந்து பின்னே அவரோடு பேசிக்கொண்டார். அவரால் பேசினவரை பேசிக்கொண்டார். அன்பிலே அவரை நினைக்கின்றது திருப்பி நினைக்கின்ற போது அதே மாதிரி பிள்ளைகள் அப்ப அந்த அன்பு நிலையிலே அந்த கோபங்கள் குறைபாடு இல்லாமல் அதே போட்டு நான் எல்லோரும் அன்பாக எல்லோரும் என் மீது அன்பாக தெரியாத தெரியாத பொருளை பார்த்து புரிச்சிருப்பு செய்யுங்கள். அதன் அடுத்தது புரிச்சிருப்பு செய்வார். அதுதான் பரிமாற்றம். ஆகவே இப்ப இந்த சுவாமியுடைய இந்த வீடு செய்திகள் எல்லாவற்றையும் நாங்கள் குடும்பங்களை கிரகித்து அவற்றை பெண்கள் வாழ்விலே அப்பியாசிக்க முயற்சி தகவலை இப்பொழுது மௌனம் தியானம் அல்லது சும்மா இருக்கும். இதை நீங்கள் எல்லோரும் கண்களை மூடி செய்ய வேண்டும். அடியேனும் அதை செய்ய கொண்டு இப்பொழுது இந்த கண்களை மூடிய அடியே இந்த ஆசனத்தை பற்றி விலகியிருப்பது நிச்சயமாக தெரியாமல் இந்த கண்களை தியானம் செய்ய ஒரு சின்ன வேண்டுகோள் சர்வக்கா, கொஞ்சம் கொஞ்சம் கதிரையை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்தேன்டா உங்களோட சத்தம் பெறுது இல்லை. இன்டர்நெட் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதால சத்தம் பெறுது இல்லை. அதால கொஞ்சம் முன்னுக்கு இன்னும் கொஞ்சம் கதிரையை எடுத்து சொற்பொழிவார பேசப்போக்குள்ள அந்த பேச்சாளர் பேசப்போக்குள்ள உதவியா இருக்குமே என்றா, இல்லாட்டி கேட்காது ஒருத்தருக்கு. அது இந்த மாற்றீடு செய்த தொலைபேசியினுடைய கோளாறு. தயவு செய்து
அங்கே இருப்பவர்கள் மன்னித்துக் கொண்டு ரவி அவர்கள் சொன்னது கொண்டு சத்தம் கூடுமானவரை சத்தமாக உங்களுடைய நிகழ்ச்சியை நடத்துங்க. அதான் அதுக்கு உங்களோட கதிரையை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டவே அனுப்பிங்க. அதே கருத்தை இருவரும் காரணங்கள் கூறியிருந்தார். பேச்சாளர்கள் கருத்துல பேச்சாளர்கள் பாட்டு ஒப்பு பாடலே படித்து அதற்குரிய கருத்துக்களை பேசினால் மிகவும் நன்றாக. அது தவறினால் சமய நேரத்திலேயாவது நீங்கள் இந்த பாடல ஒருவர் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவித்தால் நன்றாக. இதை தொடர்ந்து நாங்கள் பேச்சாளர் நேரம் நான் என்னுடைய திருவாளர் மோகன் அவர்களை கதிரையை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வாங்க. ஓமோ நன்றி. நன்றி ரவி, நன்றி திருவாளர் குருவானந்தன், நன்றி திருமதி சரோஜா. குருவானந்தன் ஏறத்தாழ இப்ப ஒரு வருடமாக நான் இந்த பூஜையை நடத்தி கொண்டு வருகின்றோம். அவரின் செயல்பாடுகளை நான் கண்டு பிரமிதம் அடைகின்றேன். காரணம், பல பேர் சொல்லி கேள்விப்பட்டதையும் நான் கண்ணால் கண்டதில்லை. அவர் சில வேளைகளில் பேச தெரியாமல் பேசுவார், பூமிக்கிற தன்மை இருக்கின்றது. ஆனால் இப்படியான ஒரு மகானின் செயல்பாட்டில் உள்ளவர் அப்படியாக செய்ய மாட்டார் என்ற எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அவரில் எவ்வளவு மாற்றம் இருக்கின்றது என்று நம்புகின்றேன். அவர் இன்னும் தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து கைப்பிடிப்பார் என்று. அவர் கெட்டவர் அல்ல, கெட்ட செயல் செய்பவர் அல்ல. ஆனால் தனக்குள்ள விருத்தியை மற்றவர்கள் காட்டுகிறார்கள் தன்மை. ஆனால் அவர் இனிமேல் செய்ய மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நல்லவராய் வாழ்வார் என்று இருப்பார் ஆதிர்வாதம் கூறி, இப்பொழுது பேச்சாளர் நமக்கு ஒவ்வொரு மாதமும் எங்களால் இயன்ற ஒரு பேச்சாளரை தயார் செய்து கூப்பிட்டு இந்த நிலை இந்த இடத்தில் பேச வைப்பது அது கடமை. அந்த அளவில் இன்றைய பேச்சாளராக வந்திருக்கும் திருமதி பத்மா கதாசன் அவர்கள் சைவ முன்னேற்ற சங்கத்தின் ஆயுள்கால மெம்பர். அது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பத்தின் சகோதரர்கள் இங்கு அருமையான தொண்டுகள் செய்து வருகின்றார்கள். ஒரு சகோதரி இங்கு முதல் பெண்மணி செயலாளராகவும், அவரின் தம்பியார் பாலகுமார் அவர்கள் தொண்டனாக இருந்து இந்த தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். பத்மா குருதாசன் அவர்களை பற்றி நான் சொல்வதாயிருந்தால், ஏறத்தாழ ஒரு 6 ஆண்டுகளுக்கு மூத்தோர் நிலையத்தால் நடத்தப்பட்ட மாத நிகழ்ச்சியில் அவரை அன்றுதான் கண்டேன். ஒரு மேடையில் அவர் பேசியதை நல்லாக என் கவனத்தில் கொண்டு வந்து அன்று பின்னேறமே அவரோடு நான் பேசினேன். நீங்கள் யாரம்மா என்று அவர் சொன்னார்கள். நான் இப்படி என் சோதரர்கள் இவர்கள் தான் மக்கள் என்று அதன்படி அவர்களை அன்றையிலிருந்து என்னோட தங்கை மாறி அவர்களை அழைத்து வருகின்றேன். ஒரு அருமையான ஒரு குடும்பத்தில், நல்ல ஒரு பண்பான குடும்பத்தில் பார்க்க பெண்மணி பேசும்போது பண்பாகவும் இனிமையாகவும் பேசுவார்கள். சைவ முன்னேற்ற சங்கத்தின் சமூக செயலாளராக இருந்தவர் தற்பொழுது சைவ முன்னேற்ற சங்கத்தின் சமய செயலாளராகவும் அடிக்கடி எந்தெந்த உதவிகள் தேவையோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி. இது என்ன ஆசை, கண்ணாசை, பொன்னாசை, பெரும் ஆசை என்று சொல்லுவார்கள். என் ஆசை
உண்மையிலேயே கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு முன் அதிகமான பெண்மணிகள் இருந்தார்கள் சங்கத்தில். அதில் திருமதி சரோஜா, திருமதி சபாரட்னம், திருமதி விஜி கரகேந்திரன், திருமதி ஸ்ரீ இவர்கள், ஸ்ரீ பொருத்துறை அவர்கள் வெறி ஆர்வமாக கடுமையான உழைப்பாளிகள் என்னென்ன செய்ய வேண்டுமோ சங்கத்தில் செய்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு வயது கூட்டது என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களின் செயற்பாடுகள் எவ்வளவு துரிதமாக இருக்கிறது என்று எனக்கு நன்றாக தெரியும் சங்கத்தில். ஆனால் இப்பொழுது இருக்கும் பெண்மணிகள் சரோ சந்திரகோபால், ராணி சுரேன், கமலா பாலசுப்ரமணியன், திருமதி இந்திரா குலசிங்கம், திருமதி பத்மா குணதாஸ், திருமதி சந்திரமேனன், இவர்கள் எல்லாரும் சரியான ஆர்வமாக கொண்டாற்றி வருகின்றார்கள். இவர்களில் ஒரு பெண்மணியாவது இந்த சங்கத்தின் தலைமைப்பிடத்தை எடுக்க வேண்டும் என்ற எனக்கு ஆசை. கண்டிப்பாக எடுப்பார்கள். எங்கள் எல்லோரின் ஒற்றுமையுடன் கண்டிப்பாக நடக்க வேண்டும். அது 50 ஆண்டுகளில் இந்த சங்கம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்மணியாவது இதை நடத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று நான் நம்பி இப்பொழுது கச்சேரி போறது அவர் சொன்னார். இப்பொழுது எனது தங்கை திருமதி பத்மா குணதாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவர்களின் உரையை கேட்டு மகிழ்வான பணிபுரிந்து கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். யோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லோருக்கும் வணக்கங்கள். நற்சிந்தனை எனும் நல்லந்த நூலை நான் தொடர்ந்து 2 வருடங்களும் குருபூசை தினத்திற்கு முன்னதாகவே படித்து முடித்த திருப்தியில் என் மனம் மகிழ்ந்தது. இதை படிக்கும் போது படித்து முடித்த பின் என் அனுபவம் என்ன, இதில் எனக்கு பிடித்தது இது, இதன் படிப்பினை என்ன போன்ற கேள்விகளின் பதிலே என் குறையின் சாராம்சம். இந்த நல்ல நாளிலே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த திரு வாமனானந்தன் அவர்கள், திருமதி சரோஜா கனக சதீசன் அவர்கள், இருவருக்கும் முதலில் என் அன்பான நன்றி. அடுத்து இந்த நற்சிந்தனை புத்தகத்தை ஆவலுடன் படித்து முடிக்க எனக்கு முழு உற்சாகம் தந்த திரு முருகானந்தன் ஐயா அவர்களுக்கும் பெரிய நன்றிகள். என்ன எப்போது பார்த்தாலும் படிச்சுட்டியா, படிச்சு முடிச்சாச்சா என்று அடிக்கடி கேள்வி கேட்டு என்ன உற்சாகப்படுத்துவார். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். நற்சிந்தனை எனும் நல்லமுதம் உண்டக்கால் கற்கும் நெறியுண்டோ காசினில் விற்றூன் ஒன்றுமே இல்லாத உண்மத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. இது நற்சிந்தனை புத்தகம். இந்த 4 வரி பாடல் நற்சிந்தனை புத்தகத்தில் நுழைவாயில் பாடல். எவ்வித வெளி உலகு கட்சிகளும் அற்ற யோக சுவாமியின் இந்த நல்லமுத நூலை படிப்போர்க்கு அமுதம் அருந்திய திருப்தி உண்டார். இந்நூலை நான் கையில் எடுத்ததும் இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்குது, இதை எப்படி படிப்பது, எங்கே தொடங்குவது, எப்படி முடிப்பேன் என்ற தயக்கத்துடனேயே தொடங்கினேன். ராகம் தெரிந்தவற்றை பண்ணுடனும் தெரியாதவற்றை வசன நடையிலும் படிக்கும் போது என்னுள் புதியதோர் உற்சாகமும் மன நிறைவும் ஏற்பட்டது. பக்தி செய் நிறைவும் ஏற்பட்டது. இதிலே பல பாடல்களில் அன்பு நெறியே தாம் உயர்ந்த நெறி என்கிறார் சுவாமிகள். பக்தி செய் யோக சுவாமி என தம்மை தாமே பெயருக்கு அழைக்கும் சுவாமிகள்
அன்பே கடவுள், அன்பே உலகம், அன்பே உயிர்கள், அன்பே அனைத்தும். அன்பே ஆவதும் அழிவதும் போலாம், அன்பின் அதிசயம் யாரறிவாரே என அன்பே எல்லாமாய் கண்ட அதிசயத்தை கூறுகின்றார். சீவன் முக்தி பெற அன்பு நெறியை நிற்க வேண்டும். நாம் யார் என்பதை நிரூபிக்க எத்தனை அடையாள அட்டைகள் இருப்பினும் மனிதன் என்பதை நிரூபிக்க அன்பு ஒன்றுதான் என்கின்ற இத்துணை வரிகளும் என்னை மிக மிக கவிழ்ந்தவை சிந்திக்கவும் வைத்தது. சாதி மத இன வேறுபாடு அற்றவரான சுவாமிகள் விவிலிய வேதம், இஸ்லாமிய திருமுறை, அனுமதி பார்க்கல், நான்மறை, தமிழ் வேதம் என தன் தேடுதலில் விரிவாக்கியது வியப்புக்குரியதாக இருந்தது. சிந்தனையின் எல்லா பாடல்களிலும் சிவனடியார்களை, தொண்டர்களை பெருமைப்படுத்தி இருப்பது சிறப்பு. விவிலிய தமிழில் எல்லோரும் விளங்கிக் கொள்ளும்படி பாடல்கள் அமைந்திருப்பதுடன் பல பாடல்கள் தமிழ் உயிரெழுத்துக்கள் 13 முதல் எழுத்துக்களை கொண்டு தொடங்கப்பட்டிருக்கின்றன. சமய புறவர்கள் 4 பாடிய திருமுறைகளை தழுவியும் சிவபுராணத்தை ஆங்காங்கே தொட்டும் பாடல்கள் அமைய பெற்றிருந்ததால் கருத்துக்கள் புரிந்து கொள்ள இலகுவாக இருந்தது. மேலும் சொல்வதென்றால் சைவ சமயத்தில் நல்ல புரிந்து உணர்வும் அறிவும் அனுபவம் உள்ள திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள், திரு ஆனந்தத்தியாகர் அவர்கள் சூம் வாயிலாக பொருள் கூறி புரிய வைப்பதும் எனக்கு உதவியாக இருந்தது. கலிவிருத்தம், குறள் வெண்பா என்ற தலைப்புகளிலே கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இல்வாழ்க்கை என திருக்குறள் வடிவிலேயே பாடல்கள் அமைய பெற்றிருந்தது இன்னும் பெருமை. இந்த இடத்திலே மகா பெருமைக்குரிய திருக்குறளின் 1330 குறள்களையும் படித்து விட்டோமா என்ற வியப்பு. சொல்ல போனால் சங்கீத ஞானம் எனக்கு எதுவுமே இல்லை. சங்கீதத்தில் 16 ராகங்கள் என்றுதான் நினைத்திருந்தேன். இந்த நற்சிந்தனை புத்தகத்தில் 36 ராகங்கள், 8 வகையான தாளங்களும் இருக்கின்றன. திங்கள் வணக்கம் என்றொரு தலைப்பு. இந்த தலைப்பிலே ஒரு கலிவிருத்தம். தை மாதம் முதல் மார்கழி வரை 12 மாதங்களின் சிறப்பும் கூறப்பட்டிருந்தது. எனக்கு மிக மிக பிடித்த பகுதி. பல தடவைகள் படிக்க பிடித்திருந்தது. நற்சிந்தனை என்றதில் நல்லெனும் அடைமொழிக்கு வள்ளுவர் பெருமானதை கடவுள் வாழ்த்து குறள் ஒன்றிலே நற்றால் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நல் பரிமேலழகரின் உரைப்பகுதியிலே பிரதிப்பிடிக்கு மருந்தாகலின் நற்றால் என்றார். நற்சிந்தனையில் வரும் நல்லெனும் மொழியும் நல் எனும் மொழியும் உயர்ந்த உயர் நலத்தையே நமக்கு காட்டுகின்றதே, படிப்பினையை ஊட்டுகின்றது. நற்சிந்தனை என்பதன் செம்மை பொருள் நம்மை நாம் அறிந்து கொள்ள சுவாமிகள் தம்மைத்தான் அறிந்திருக்கும் சுவ அனுபவத்தை வெளிப்படுத்தி காட்டும் நல்ல விஷயங்கள் இந்த புத்தகத்திலே உள்ளன. வறுமை பிணிக்கு மருந்தொன்றுண்டு வந்து வாருங்கள் நல்லூரில் என்றார். மருந்து என்று குறிப்பிட்டது முருகப்பெருமானின் பேர் அருளையை என்பது புலனாகிறது. ஆன்மா அழியாத பொருள். தத்துவங்கள் பேசுவதால் இறையருளை நாம் பெற முடியாது. உள்ளத்திலே ஆன்ம ஒளி உண்டாக சிவனுக்குள் சிவமனம் பூக்க ஊன் உருக வேண்டும். சிவமனம் பூக்க ஊன் உருக வேண்டும். இப்புத்தகத்திலே உள்ள நல்ல சிந்தனைகள் நம் அன்றாட வாழ்விற்கு உறுதுணையாக இருக்கும். எங்கள் வளநாள் என்ற தலைப்பில் சுவாமிகள் பாடிய பாட்டில் தாய் நாட்டின் பெருமைகள் சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றன. பல் சுவை மிகுந்த பல குவியலில் அமிர்தமான தேனை ஊற்றி சுவைத்த திருப்தி இந்த நற்சிந்தனை நூலை படித்ததில் ஏற்படுது. ஆரிய தினத்தன்று மட்டும் இதை படிக்க நினைப்பதை விடுத்து தினமும் இதில் உள்ள நல்ல சிந்தனை துளிகளை சிந்தையில் நிறுத்த வேண்டும்.
ஓம் சத் தத் ஓம் என்ற இந்த வாக்கியம் நான் என்ற அகந்தையை அழித்து நாம் நாமாக இருக்க உதவும். ஒரு கொல்லாப்பும் இல்லை. ஒப்பவோ இந்த காரணம் நாம் அறிவோம் முழுவதும் இல்லை. செல்லப்ப தேசிகர் அருளிய இந்த 4 வாக்கியங்களின் ஊடாகவே மனிதனின் வாழ்க்கை தத்துவம் புரிகிறது. அறியாமை, அகங்காரம், பேரவா, எரிச்சல், பொறாமை, தான் என்ற அகந்தை எல்லாமே தவிடு கொடியாக நற்சிந்தனையில் நல்ல வரிகள் நமக்கு வழிகாட்டியாக அமைகிறது. என்ன எனக்கு அறிவித்தான் என தொடங்கும் 10 பாடல்களில் குருவின் நாமம் மானிட போர்வையின் அடையாளங்கள் எதுவுமே குறிப்பிடப்படவில்லை. சித்தத்தில் திகழ்கின்றான், விண்ணும் மண்ணும் ஆகி நின்றான், மூவருக்கும் அறிய ஒன்னான் தத்துவாதீதன் என அவரது தெய்வீகம் மட்டுமே விளக்கப்பட்டுள்ளது. திருவாசகத்தில் சிவபுராணம் எப்படியோ இதிலே எங்கள் குருநாதன் என்ற தலைப்பிலே வரும் 10 பாடல்களை உணர்ந்து பாடினால் இகவர சுகங்கள் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் போது ஒருவேளை முடியலாம் என்று மெல்லியதால் உனக்குள்ளே ஒரு குரல் கேட்கும். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அஸ்திவாரமாக்கு. அது உன்னை வெற்றி வாகை சுண்டரிக்கும். மனிதனை அழிக்கும் 3 விஷயங்கள்: நான் என்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்ற பேராசை. இவை 3 ஒருவனை நிம்மதியாக மாற்றுகிறது. ஆடை அணிகள் அலங்காரங்கள் என்று பகட்டாக தெரிகின்றோம். ஆனால் ஆன்ம ஈடேற்றத்துக்கு வழி தெரியாமல் தருமாறும். காலத்துக்கு காலம் 1000 சித்தர்கள் நம்மிடையே தோன்றி மறைந்தாலும் யோக சுவாமியவர்கள் இடையிலே ஒரு சிறிய துண்டுடன் உலகப்பற்றுகள் அற்ற பரம ஞானியாக விளங்கியவர் வணக்கத்துக்கு உரியவர். அவரது போதனைகள் நமக்கு நல்வழி காட்டுபவர்களாக இருக்கின்றன. தன்னை போலவே மற்றவர்களையும் நேசி, அதுவே தவம், அதுவே சுவாமிகளின் மகத்தான நற்சிந்தனை நல்முத்துக்களை அகநூலில் கோர்த்து மனனம் செய்து நற்கதி பெறுவோமாக. நன்றி, வணக்கம். இரண்டு நாளைக்கு முன் தங்கை பத்மா குருநாதன் என்னோடு பேசிக் கொண்டு சொன்னார், மழை எப்படி கொண்டிருந்ததோ அதே மாதிரி தண்ணீர் அருவி மலையிலிருந்து வெள்ளத்தாக்கை தூக்கினதோ அதை மாறி பேசிவிட்டு தந்து விட்டார். நன்றி நன்றியார். நல்லா இருந்தது பேச்சு. எல்லோரும் மகிழ்ந்திருப்பீர்கள் நம்புகின்றேன். இதை அடுத்த இது ஒரு வேண்டுகோள் திரு வாமராமன் இப்ப இவருடைய பேச்சு சிரமமாக இருந்தது என்பதை சொல்லிவிட்டார். இப்போ ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல பொறுப்பும் பேச்சாளர்களின் அதிகரிக்கும். இவர்களுடைய பேச்சுகளை அந்த பேச்சு தாள்களை நாங்கள் சேகரித்து இங்கே போயிட வேண்டும். அதன் மூலம் இங்கே சைவமுறை சங்கத்திலே இப்படியான திறமையான பேச்சுக்களை நிகழ்த்தக்கூடிய வல்லவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது வருங்காலத்திலே என்னுடைய பிள்ளைகள், பேரு பிள்ளைகள், பெரியவர்களுடன் ஒருவர் இவர்களுடைய இங்கே நடத்துகின்ற சிறப்பு பேச்சுக்களை இனிமேல் நீங்கள் சேகரம் பண்ணி வைக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக கொடுத்து பத்மாவர்கள் சொன்ன ஒரு விடயத்தை இனிவரும் பேச்சாளர்களுக்கும் செய்தியாக இருப்பது அவர் நச்சினை படித்ததன் மூலம் தனக்குள்ளே வந்த இந்த நன்மாற்றத்தை சொன்னார். ஆகவே இந்த நச்சிந்தனையை நீங்கள் முற்றோதல் செய்ய வேண்டும். முற்றோதல் செய்வது என்பது 1ஆம் பக்கத்திலிருந்து நிறைவு பக்கம் என்பதை அதை படிக்கின்ற பொழுது சில குறிப்புகளை கூட எழுதி கொள்ளலாம். அதன் மூலம் எங்களுடைய ஆத்மீய விடயத்திற்கும் எங்களுடைய அறிவை மற்றவர்களுக்கு பயிர்வதற்கும் உதவும். இப்பொழுது அந்த
செய்தியை ஏனையவர்களுக்கு சொல்லி மீண்டும் இணைய ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோளை ஒரு நினைப்பு தெரிவிச்சுக்கலாம். அதாவது 29ஆம் தேதி 5ஆம் மாதம் இன்னும் இன்றைக்கு 16 நாள் இன்னும் 15 நாட்களிலே இங்கே திருவடி சுவாமியுடைய திருவுருவச் நிறுவப்பெற்ற 2வது வருட பூர்த்தி. அப்ப அந்த 2வது வருட பூர்த்தியின் பொழுது அந்த காலகட்டத்தை விஜய் அக்கா அவர்களும் நான் நினைக்கின்றேன் நட்சத்திர உற்சவர்கள் தொடங்கி இருந்த முடித்து விட்டீர்களும் ஆகவே அவருடைய ஒரு உரையை அன்றைய தினத்துக்கு நேரம் இருந்தால் தயவு செய்து நீங்கள் அவர்களுக்கு அந்த பொருத்த செய்ய வேண்டும். இந்த நச்சிந்தனையிலிருந்து நாம் இருந்து பெற்றுக்கொள்ளும் அதை எங்களுடைய அறிவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அத்துடன் இந்த நச்சிந்தனை உற்சவம் செய்வது என்பது மிகவும் கஷ்டமான விடயமே அல்ல. நீங்கள் ஒரு ஒருமைப்படுத்தி செய்தால் 2 நாட்களுக்குள் முடிக்கலாம். இங்கே குரு பிள்ளை என்கிற ஒரு ஐயா பத்மாக்காட்சியில அவர் ஒவ்வொரு மகத்திற்கும் அவரும் பவகரம் கௌரவமாக சேர்ந்து திருவாசகத்தை ஏறத்தாழ 4 மணத்தியாளர்களுக்கு 5 மணத்தியாளர்களுக்கு நிறைவு செய்தார்கள். என்னை பொறுத்தவரை இந்த நச்சிந்தனையை நாங்கள் 6 மணத்தியாளர்களே செய்ய முடியும். இங்கே சூழல் இருக்கக்கூடிய அருளாம்பி அம்மா இந்த திருவாசக சோதனை ஒரு பணியாளருக்கு செய்பவர் 2 நாட்கள் நினைக்கிறேன். ஆகவே இந்த திருவாசக சோதன் நச்சிந்தனை சோதன் இவர்களை எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இது தனியாக யோகஸ்வாமியுடைய பக்தர்களாக இல்லாமல் சைவம் நிறுத்தங்கள் அந்த விழுந்த நிலையில ஒரு செய்தியை கூறி நிச்சயமாக விளக்குகிறோம். என்னென்றால் அங்கே சிவகொண்ட நிலையமாக அடியருடைய இருப்பிடத்தில் செய்த என்னுடைய பணி நடந்து கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு நாயன்மாருடைய பூசைக்கு முன்னதாக அவர்களுடைய அவ்வளவு பாடல்களை உற்சவர்கள் செய்கின்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் இங்கே கொண்டிருந்தோம். அசோகனுடைய தகப்பனார் சிவராச ஐயா அவர்கள், அருளாபி அம்மா அவர்கள் எல்லாரும் வந்திருந்திருக்கிறார்கள். ஆகவே இனிவரும் காலங்களில் நான் சபை செயலாளராகவும் பத்மாக்கா இருக்கின்றபடியால் இனிமேலைக்கு அந்த நிலையமாக சுந்தரமூர்த்தி நாயனாரா மாணிக்க வாசகர் நல்ல ஞாபகத்தை அந்த குரு பூசைக்கு 1 வாரம் 2 வாரம் முன்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முழு திருமுறைகளையும் உற்சோகம் செய்து கொண்டு நீங்கள் குரு பூஜை செய்கிற போது உங்களுக்கு சுவாமி அந்த நாயன்மார்களுக்கு உங்களுக்கு விசேட செய்திகள் கிடைப்பதற்கான வழிகளை வளர்க்கும். இது கூட அடியனுடைய சுயமான சிந்தனை அல்ல. மதுரையிலே மீனாட்சி கோவில் ஒரு நித்திய பக்தனாக 2 வருடங்களுக்கும் மேல் இருக்கின்றேன். அங்கே ஆடி வீதியிலே 12 திருமுறை மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த நற்காரியத்தை செய்வார்கள். அதை பார்த்து அந்த சிந்தனையை அடியேற்று கொண்டு வந்தேன். அதனை எல்லாருக்கும் முன்னதாக செய்தவர் திரு தியாகமூர்த்தி ஐயா அவர்கள் விம்பளப்பள்ளி அவர்கள். அவர் எப்பொழுதும் சொன்னார், குருவானந்தம் இந்த விடயத்தை இங்கே எனக்கு கொண்டு வந்தார். குருவானந்தன் தூதனாகத்தான் கொண்டு வந்தது. இன்றைக்கு அந்த விடயத்தை சைவ முன்னேற்றத்தான ஏனென்றால் நாயன்மார்களுடைய அந்த விடயம் சைவ முன்னேற்றத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு காரிய பணியாக சமயச்சாளர்கள் கூறி எங்களுடைய மட்டுப்படுத்தப்பட்ட அந்த விடயமானது இந்த நச்சிந்தனையை உற்சோதனை செய்வது. ஆகவே இந்த முறை உற்சோதனை செய்த விஜயக்கா அவர்களை பேசுவதற்கு நீங்கள் கேட்டு இதை இவர்கள் இதுவரை முன்மாதிரியாக கொண்டு ஏனையவர்களும் செய்து எங்களை போன்ற சுவாமி பக்தர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்து 29ஆம் தேதி நாங்கள் விஜயக்காவுடைய பேச்சை கேட்கின்ற உயர்வுடன் உங்கள்கிட்ட வேண்டுகோள் கண்டிப்பாக ஏனென்றால் இங்கு இருப்பவர்கள் எல்லோரும் ஆர்வமாக இந்த நச்சிந்தனை புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடிய சீக்கிரம் ஒரு 4-5 பேர் அதை முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அடுத்ததாக இன்றைய நாளில் சங்கத்தின் தலைவர் தூயர் நிரஞ்சன் அவர்களின் தலைமை பீடத்தில் இந்த இதழ் இப்படியான செயல்பாடுகள் நடப்பதை பெருமைப்படுத்துகிறோம். அவருக்கு நன்றி கூறி இன்றைய நாளில் சிறப்புரைவாக செய்து தந்த திருமதி பத்மா பிரதான் அவர்களுக்கும் என்னோடு சேர்ந்து இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கும் தங்கை திருமதி சரோஜா கணேசன் அவர்களுக்கும் எது இருந்தாலும் இல்லை என்றாலும்
எந்த காரியம் நடந்தால் முன்னத்தில் இருந்து இந்த விழா இந்த நிகழ்வை நமக்கு கட்டிக் கொடுக்கும் திருவாளர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் திருவாளர் மணிவண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அதே போல் அடுத்த முறை 11ஆம் தேதி 6ஆம் மாதம் 24ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்று இங்கு இதே அடுத்த மண்டபத்தில் யோகர் சுவாமியின் குருபூசை ஆகிய நட்சத்திரத்தில் நடந்து கூறி இப்பொழுது இந்தியை வேண்டபடியா நாங்கள் அவர்களோடு கதைத்து அவர்களை கூடிய அளவு முடிக்கக்கூடியதாக பார்ப்போம். அப்படி இல்லை என்பதால் எங்களுக்கு எந்த ஒரு பிரபலமும் இல்லை. யோகா மண்டபம் இருக்கிறபடியால் நம்பிக்கை உண்டு. திரும்பவும் செல்வதில் கச்சேரி போனபடியாக இப்பொழுது ஓ அதுதான் அந்த கடைசியில் சேர்ந்து 140 பக்கத்தில் பார்ப்போம். ஜூம்ல இருப்பவர்கள் படிப்போம். 140
அருளாம்பி அம்மா நீங்க அந்த மங்கள பாட்டை ஜூம் மூலமா பாடுவாங்க. அது பாடுறது கேட்கறாதா நீங்க பத்தினா உதவியா இருக்கு. அங்க அவ தீபம் காட்டுட்டு நீங்க பாடுங்க. வாமனண்ணா அடுத்த டேட் வர